Hello everyone, welcome to GK Shankar Learning Institute. ஓகே, நம்ம அழகு 3 வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். இப்போ அழகு 4 பார்க்க போகிறோம், கலை சொற்கள். இதில் இருந்து 10 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சிலபஸில் சொல்லியிருந்தாங்க. இந்த கலை சொற்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படிக்கிறதுக்கே இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா அப்படிங்கிற அளவுக்கு லாஸ்ட் நடந்த குரூப் 4 வச்சு நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு கலை சொற்கள் ரொம்ப சிலபஸ் பேசிட்டில் கேட்குறோம் அப்படிங்கிற பேரில் அவுட் ஆஃப் புக் தான் கேட்டிருந்தாங்க இல்லையா. அதனால் இந்த மாதிரி நம்ம கலை சொற்கள் தேடி தேடிலாம் சோர்சஸ் நம்ம நிறைய படிக்கிறதுங்கிறது பாசிபிளே கிடையாது. அந்த தமிழ் சொல் வளம் அகராதி அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிட்டாங்க. அதுலேயுமே கிட்டத்தட்ட 1529க்கு மேலே பேஜஸ் இருக்குது. அந்த அளவுக்கு சொற்கள் எல்லாம் நம்மளால் படிக்கிறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது, சரிங்களா. ஸோ நம்ம அதனால் ஒரு பெரிய எதிர்ப்பே இருந்தது இல்லையா. கண்டிப்பாக இதை காரணத்தால் மாற்றிக்க வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சி அவங்களோட இதை மாற்றி பழையபடி புக்ஸில் இருந்து கேட்குறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, எதிர்பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கலைச்சொற்கள் எந்த பேஸில் எடுப்பாங்க அப்படின்னா அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம், இந்த மாதிரியான பல துறை சார்ந்த கலை சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு இங்கே சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுக்கு ஸோ இந்த மாற்றம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்பலாம். ஸோ அதனால் நம்ம இந்த புக் சோர்ஸை நீங்கள் ஒரு கம்பைலேஷனாக இங்கே இருக்குது, இதை நீங்கள் படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம அவ்வளோ இதை தேடி தேடியும் படிக்க முடியாது இல்லையா. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்கும் இதில் கம்பைலேஷன் இருக்குது, நியூ புக் ப்ளஸ் 6 to 12th ஓல்டு புக் கம்பைலேஷன் இருக்குது அண்ட் சிறப்பு தமிழ், சரிங்களா. அந்த புக்கில் இருக்க கம்பைலேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இந்த வாட்டி இதெல்லாம் மாறும்னு கொஞ்சம் நம்பவும் அந்த கான்செப்டில் படித்தாதான் உண்டு. அண்ட் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட்டோட TNDIPR அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்டில் கலைச்சொல் வேட்டை, இது அடிக்கடி நீங்கள் குரூப்ஸில் இது ஷேர் ஆகிறத பார்த்துருப்பீங்க. இது ரீசண்டாக வெளியானது, இன்னைக்கு தான் நினைக்கிறேன், இன்னைக்கு வெளியானது. நாற்பத்தி வரைக்கும் இது வரைக்கும் வெளியாயிருக்கு. அப்போ 44 அப்படின்னா ஒரு தொகுப்பில் 10 இருக்குன்னா கிட்டத்தட்ட 440 சொற்கள் இதில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைமில் இதையாவது நம்ம படித்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது வரலாற்று தொல்லியல். ஃபியூடாலிசம் அப்படின்னா நிலமானிய ஏற்பாடு. இந்த ஸ்பெக்ட்ரம் புக்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபியூடாலிசம் இந்த வேர்டெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக படிச்சிருப்பீங்க. அடுத்தது ஸ்காலஸ்டிக்ஸம் அப்படின்னா புலமை கொள்கை. டிஸ்க்ளைமர் அப்படின்னா பொறுப்பு துறப்பு. அப்டேட்டட் அப்படின்னா இற்றைப்படுத்தப்பட்டது. காப்பிரைட்னா பதிப்புரிமை. இது ஒரு கன்ஃபியூஸ் வரும் காப்பிரைட்க்கும் பேட்டன்ட்டுக்கும். ஸோ காப்பிரைட்னா பதிப்புரிமை, பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. அடுத்தது எமிக்ரேஷன் அப்படின்னா குடி அகழ்வு. மார்சிலியா குவாட்ரிஃபோலியா அப்படின்னா அரைக்கீரை. ஆக்சிஸ்டல்மா எஸ்குலென்டம் அப்படின்னா ஊசிப்பாலை இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தமிழ் வளர்ச்சித்துறை அஃபிஷியலாக வெளியிடுறது. ஸோ இந்த தொகுப்பை முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்டடாக நம்ம வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு வியூ. யாருமே நம்ம கலைச்சொற்கள் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியல. ஸோ அதனால் இதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக, அதாவது இந்த தனித்தமிழ் இயக்க மாநாடு அப்படின்னு ஒன்று நடந்தது மலேசியாவில், இதுக்கு முன்னாடி இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அதில் நுட்பவியல் கலைச்சொற்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க.
அதை பற்றின ஒரு ஒரு அதிலிருந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம், அதை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வாட்ஸ்அப் புலனம் அப்படிங்கிறதுக்கும் இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா கட்செவி. கட்செவி அப்படின்ட்டுருக்க. ஓகேங்களா? அடுத்து வந்து யூடியூப். இது வந்து முழுக்க நுட்பவியல் சார்ந்த தொழில்நுட்பம் அப்படின்னு நமக்கு சிலபஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த தொழில்நுட்பவியல் சார்ந்த வேர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. யூடியூப் அப்படின்னா வலையொலி. யூடியூப்னா வலையொலி. அடுத்து இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்னா படவரி. அடுத்து வந்து விசாட். விசாட் அப்படின்னா அளாவி. அடுத்து மெசஞ்சர். மெசஞ்சர்னா பற்றியம். அடுத்து ட்விட்டர். ட்விட்டர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்விட்டர்னா கீச்சகம். அடுத்து டெலிகிராம் அப்படின்னா இது புக்லயே இருக்கு. டெலிகிராம்னா வந்து தொலைவரி. ஸ்கைப். ஸ்கைப்னா காயலை. அடுத்து ப்ளூடூத் யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த ப்ளூடூத் அப்படின்னா ஊடலை. அடுத்தது வைஃபை அப்படின்னா அருகலை. அடுத்து ஹாட்ஸ்பாட். த ஹாட்ஸ்பாட் அப்படின்னா பகீரலை. அடுத்து ஆன்லைன். ஆன்லைன் ஆஃப்லைன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆன்லைன் அப்படின்னா இயங்கலை, ஆஃப்லைன் அப்படின்னா முடக்கலை. சரிங்களா? அடுத்து வந்து ஹார்ட் டிஸ்க். அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹார்ட் டிஸ்க்னா என்ன? வன்தட்டு. ஓகேங்களா? அடுத்து ஜிபிஎஸ் அப்படின்னா தடங்காட்டி. தடங்காட்டி. அடுத்து சிசிடிவி அப்படின்னா மறைக்காணி. அடுத்தது எல்இடி ஒளிர்வி முனை. ஒளிர்வி முனை. அடுத்தது 3D 2D இதெல்லாம் பார்க்குறீங்களா? ஸோ 3D அப்படின்னா முத்திரச்சி. முத்திரச்சி. அதே 2D அப்படின்னா இருதிரட்சின்னு வரும். சரிங்களா? அடுத்தது ப்ரொஜெக்டர். ஸோ ப்ரொஜெக்டர் அப்படின்னா ஒளிவீச்சு.
இது எந்த லா வரும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது ஸ்கேனர். இது வந்து டபுள் என், ஓகேங்களா. ஸ்கேனர் அப்படின்னா வருடி. அடுத்தது சிம். சிம் கார்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த சிம் கார்டு அப்படின்னா செறிவட்டை. செறிவட்டை. அடுத்தது சார்ஜர். சார்ஜர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சார்ஜர்னா மின்னூக்கி. இந்த மின்னூக்கி அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ தொழில்நுட்பத்தில் பார்க்குறோம், அதனால் மின்னூக்கினா சார்ஜர், ஓகேங்களா. அடுத்தது வந்து டிஜிட்டல். டிஜிட்டல் அப்படின்னா எண்மின். அடுத்து ரூட்டர். திசைவி. அடுத்து செல்ஃபி. சுயப்பு. அல்லது சுய உரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தம்ப்நெயில். தம்ப்நெயில் அப்படின்னா சிறுபடம். மீம் அப்படின்னா போன்மை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்து வச்சுருங்க. இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள். புக்கில் இருக்க கண்டென்ட்டை படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா. ஒருவேளை அடுத்த வாட்டி புக்கில் இருந்து கேட்டு இருக்கிற கண்டென்ட்டை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான ஒரு கம்பைலேஷன் இது, அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அழகு 5. அழகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட் டைமும் இதில் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த பத்தியிலிருந்து வினாக்களுக்கு விடை எழுத்துறது இருக்குல்ல, அந்த கண்டென்ட்டு ஈஸியாக கேட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் நம்ம அந்த வஉசி பற்றி கேட்ட கண்டென்ட் எல்லாம் நம்ம படிக்கலைன்னா கூட போட்டிருக்கலாம். அதாவது இந்த படிக்கலைன்னா இந்த பத்தியை படிக்காமல் கூட நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம், அந்தளவுக்கு ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. இவர் வந்து ஒரு எந்தெந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து பொறுமையாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்குது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து ஆன்சர் பண்ணிட வேணாம், படித்து பார்த்தே ஆன்சர் பண்ணுங்கள், அதுதான் வந்து பெட்டர். இங்கே புக்கில் இருக்க கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த பிரித்தெழுதுகளாம் இருக்குல்ல, பிரித்தெழுதுக, அப்புறம் வந்து இருக்கிற ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு இது என்ன வந்து எச்சமா, அதாவது இதோட இலக்கண குறிப்பு தருக, இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புக்கில் இருக்க பேராகிராஃபில் இருக்கிறத நல்லா படித்து வச்சுக்கோங்க. வெளியிலேருந்து கேட்டாங்கன்னா நம்ம இலக்கணத்தில் இருக்கிறத சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்டு சிலபஸில் அடுத்து என்ன இருக்குன்னா, இந்த செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருந்து ஒரு பற்றி வந்து கொடுத்து ஏதாவது மேக்ஸிமம் ஒரு ஸ்கீம்ஸை பற்றி நிறைய கொடுப்பாங்க. ஸோ ஸ்கீமை கொடுத்துட்டு அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் வந்து கொஸ்டினாக கேட்பாங்க.
இந்த மாதிரி இருக்கலாம். அதனால் இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் படித்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. அடுத்தது வந்து உவமை தொடரின் பொருள் அறிதல். இப்போ இந்த உவமை தொடரின் பொருள் அறிதல் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து ஈஸி. மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின் பேப்பர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் புக்கில் இருக்க கண்டென்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ரொம்ப குழப்புறாங்க இல்லையா. நீங்கள் வந்து எப்படியும் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு வேர்டு நீங்கள் எங்கேயோ ஒரு இலக்கணத்துலேயோ எங்கேயோ ஒன்று படித்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வச்சு போட வந்து பாருங்கள். அதாவது மரபு தொடர்கள்லாம் கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கே ஓமை தொடர்கள் புக்கில் இருக்கிறது அண்ட் காமனாக கேட்குறத வந்து இங்கே ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ மழை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக, உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை, ரொம்ப ஈஸியாக புரியும் அந்த மாதிரி. காட்கை உட்கார பணம் வளம் விழுந்தது போல அப்படின்னா தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, இது வந்து எதிர்பாரா நிகழ்வு. பசுமர தாணி போல, எளிதில் மனதில் பதிதல். விழலுக்கிறைத்த நீர் போல, பயனற்ற செயல். ஸோ இது வந்து புக்கில் இருக்க கண்டென்ட் எல்லாம் இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, செந்தமிழும் சுவையும் ஒற்றுமை போல், என் தாயார் என்னை கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார். நானும் எம் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்திருப்போம். திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது. அடுத்தது இந்த மாதிரி இருக்க கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க பிடிஎஃப்ல. இடி விழுந்த மரம் போல, வேய் புரை தோல், வேய்னா மூங்கில், மூங்கில் போன்ற தோல். மலரன்ன சேவடி, மலர் போன்ற பாதம். முழவு உரல் தடக்கை, மத்தளம் போன்ற பெரிய கைகள். இதெல்லாம் புக்கில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த புக்கில் இருக்க கண்டென்ட்டையும் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. அண்ட் திருக்குறளில் இருக்க சில ஓமைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான கண்டென்ட்டு, ஒரு கம்பைலேஷன். அதனால் இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் அப்படின்னா என்ன? அரசன் முறையற்ற வகையில் வரி விதிக்கிறது எப்படி இருக்கான்? வேல் போன்ற ஆயுதத்தை காட்டி வழிப்பறி செய்வது போல இருக்கான். உங்களுக்கு இப்படி கூட கொஸ்டின் வரலாம். வேலோடு நின்ற இடுவென்றது போலும் அப்படிங்கிறப்போ இது வந்து கொடுத்துட்டு இது யாரு, அரசனா திருடனா, யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி கூட கொஸ்டின் வந்து கேட்கலாம். இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க, திருக்குறளுக்காக ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க, அதில் வந்து இதை கேட்டிருந்தாங்க. நடு ஊரில் நச்சுமலம் பழுத்தற்று, யாருக்கும் பயன் தராது. குன்றேறி ஆணைப்போர் கண்டற்றால், இது அந்த குறள் படிச்சிருப்பீங்க. குன்றேறி ஆணைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்பாக செய்வான் வினை. அதாவது நம்ம கையில் வந்து ஒரு முதலீடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நம்ம கையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து செலவு பண்ணுறது வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது. குன்றின் மேலே யானைப்போர் பார்க்குறது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு அது ரொம்ப பாதுகாப்பானது. அடுத்து அகழ்வார், அகழ்வார்னா தோண்டுபவர். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, அதுலேயே வந்துருச்சு. ஸோ பொறையுடைமை, பொறுமையை பற்றி சொல்கிறது. பசுமண் களத்துள் நீர். களம் அப்படின்னா, களம்னா நிறைய பொருள் இருக்குது. களம்னா பாத்திரம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அதே களம் அப்படின்னா வந்து கப்பல் அப்படிங்கிற பொருள் இருக்குது. களத்துள் நீர் பெய்திரியற்று நீரூற்றி வைப்பது போல அது வந்து நிலைக்காது. அப்படி அதாவது காய வச்ச அந்த மண்கலத்தில் தானே வந்து நம்ம நீரூற்றி வைக்க முடியும். அதே பசுமண் அப்போ தான் பிடிச்சு வச்ச அந்த களத்தில் வந்து நீர் வந்து இருக்காது இல்லையா. அதை வந்து கொடுத்துருக்காங்க. சமஞ்செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி அப்படின்னு நம்ம வந்து புக்கில் படிச்சிருப்போம் நடுவுநிலைமை பற்றி. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கொக்கக்க கொம்பும் பருவத்து மற்றும் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது வாய்ப்பு வரும்போது கொக்கு எப்படி வேகமாக வந்து, அதாவது வாய்ப்பு வர வரைக்கும் காத்திருக்குது, வாய்ப்பு வரப்போ கொக்கு எப்படி வேகமாக தன்னோட இரையை வந்து தூக்குது இல்லையா, அந்த மாதிரி நேரம் வரப்போ விரைந்து செயல்படணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கனியிருப்பு காய்க்க வருந்தற்று, இது வந்து நீங்கள் ஆல்ரெடி எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு குறள். ஊருணி நீர் நிறைந்தற்று, இதுவும் புக்கில் இருக்கிறது.
அடுத்தது பூவோடு சேர்ந்த நாள் போல அப்படின்னா நல்லவருக்கூட சேர்றப்போ நாமளும் அந்த அளவுக்கு இது பண்பு வளர்த்துப்போம், அறிவை வளர்த்துப்போம் அப்படிங்கிறது தான் பூவோடு சேர்ந்த நார் போல அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து ஊமை கண்ட கனவு போல, தவிப்பு கூற இயலாமை. அதாவது ஊமை கண்ட கனவு போலனா நாம் வந்து நினச்சது வந்து வெளியே சொல்ல முடியாது இல்லையா, அதை தான். கிளியை வளர்த்தி பூனை கையில் கொடுத்தால் போல் அப்படின்னா துன்பப்படுறது. நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல அப்படின்னா நிலையாமை பற்றி சொல்கிறாங்க. புற்றீசல் போல, இது பாருங்க, புற்றீசல் போல பெருகுதல். வேம்பும் அரசும் போல, இது வந்து ஒற்றுமை. காட்டுத்தீ போல வேகமாக பரவுதல். அடுத்தது கொட்டி அளத்தல்னா மிகுதியாக பேசுதல். கம்மி நீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் செலுத்தல். இஞ்சி தின்ற குரங்கு போலனா விழித்தல். உடும்பு பிடி போல அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கிறது. பழம் நிலவி பாலில் விழுதல் போல, அதாவது ரொம்ப இன்பமாக ஆல்ரெடி இருக்கிறத விட இன்னும் நல்லா இருக்கிறது. அடுத்து இலைமறை காய் போல அப்படின்னா மறைவாக சொல்கிறது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. அண்ட் கலை சொற்களும் படிங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு டாபிக் பற்றி, இன்றைக்கி வந்து ஊடகம் பற்றி பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி மருத்துவம் பற்றின்னு ஒவ்வொரு டாபிக்ஸ் பற்றியும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முக்கியம் இது, நீங்கள் வீடியோ பார்க்குறதோட அப்படியே விட்டுட்டு போகாமல் நீங்கள் வந்து எடுத்து நோட்டில் எழுதி வைக்கணும். அதுதான் பெட்டர். சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம மரபு தொடர்லேருந்து மற்ற கண்டென்ட் எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.